அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகடிப்பட்டில் இருக்குது. மதகடிப்பட்டில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு, அதாவது 7:00லேருந்து ஈவினிங் வந்து ஒரு 5:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்லிகை பொருட்கள், அதாவது க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுமாரி காய்கறிகள், அதுமாரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம், கேக்கு, சிப்ஸு, நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸு, இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கள், ஜாமான், மண் பாத்திரங்கள், இதுமாரி நிறைய வகையான விதவிதமான பொருட்கள்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க. இதுமாரி பார்த்திங்கன்னா தாராக வந்து வாழைப்பழங்கள்லாம் வந்து விதவிதமாக வாங்கிக்கலாம். என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே பார்வையாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும் விற்கிது, 80 ரூபாய்க்கும் விற்கிது, 100 ருபீஸ்க்கும் விற்குது. இது இந்தமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டெல்லாம் இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா இந்தமாரி சாரீஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கோழியெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா பெல்ட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, செப்பல்ஸு, இந்த மாதிரி உள்ளதும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி உள்ள ஜாமான்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸு. இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கரும்புலாம் கொண்டு வந்து மஞ்சள், கொத்து அதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் இது 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. பூண்டெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 ருபீஸ், 80 ருபீஸ்க்கு. அப்புறம் இதுமாரி புளியெல்லாம் ஒரு 4 வகையில் வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே கருவாடெல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் புளியெல்லாம் வச்சுருக்காங்க. கிரவுண்ட்நட் இருக்குது, நிலக்கடலை இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. விலைகளாம் ரொம்ப மலிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். 5 கிலோ வந்து நான் போகும்போது 100 ருபீஸ்க்கு இருந்தது. தக்காளிலாம் அப்போ வந்து 120 ரூபா, 120 ருபீஸ்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பன்னிக்கறி தான் ஃபஸ்ட் டைம் நான் கறி கடையே பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிழங்கு வகைகள், அது மாதிரி நிறைய வாழைப்பழம் தான்ப்பா எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் வாழைக்காய்லாம் சீப்பாக இருக்குது. வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் சீப்பு. ஆங்கில காய்கறிகள், ஆனால் இந்த கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் கூட பார்த்திங்கன்னா விலைகள் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுற டைல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கா அப்படியே காட்டிகிட்டே போகிறேன் நான். இந்த இடத்துல பேக்கரி ஐட்டம், அந்த பிஸ்கட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்தமாரி நைட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ளீனிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. லிக்விட்லாம் இங்கே இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா. இப்போ பச்சை மிளகா கூட விலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லாம் ஊட்டி கேரட், ஊட்டி கேபேஜ், ஊட்டி பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளி வந்து 2 கிலோ 100 ரூபா. நம்ம பாண்டிச்சேரியில் அப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோவே 100 ரூபா இருந்தது. அப்போ எடுத்த வீடியோங்கிறதுனால அப்பப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். பச்சை மிளகாலாம் 20 ரூபா, 10 ரூபா அப்படின்னு கூறாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே காலணிகள், அதாவது பார்த்திங்கன்னா செப்பல்ஸு, ஃபுட்வியர், கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மாங்காய், சவுச்சவ், அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்குது. எப்போயுமே காய்கறிகள் வாங்கினா டக்குன்னு வாங்காமல் விலைகள்லாம் கேட்டு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து வாங்கலாம். நாங்கள் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பயங்கரமாக கூட்டமாக நின்று அப்படியே க்யூவில் நின்று அப்படி உருளைக்கிழங்குலாம் வாங்குறாங்க. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. என்னோடய பையன் பாவம் பின்னாடி இப்போ அந்த பையை எடுத்துகிட்டு வருது. அப்படியே பார்த்து அப்படியே 2 பக்கமும் பார்த்துக்குறோம். விலைகளை ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கலான்னு. மார்கழி மாதம்லாம் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த மாதிரி கோலப்பொடிகள், கலர், ரங்கோலி பவுடர்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு பாவம் அங்கே காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் மழையும் தூரிட்டு தான் இருந்தது. பேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டான இருக்காதான் மதகடிப்பட்டில் ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த பேனை வச்சு மறைச்சிட்டாங்க.
அதுக்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குது. தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு தக்காளிலாம் நல்லா இருந்தது. காயும் பழமாக கலந்து தான் நான் கேட்டேன். அதனால் ஒரு 2 கிலோ தாங்க அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக நானும் பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன். மதகடி போட்டு போகும்போது இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு மாட்டாது. இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை மதமாக அமைஞ்சோன்னே சரி ஓகே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா. இந்தமாரி கிரெயின்ஸ்லாம் இருக்குல்லப்பா, நவதானியங்கள் அந்த மாதிரி ஜாமான், பருப்பு, இந்த மைசூர் பருப்பெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தட்டுலாம் அழகாக நீட்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் மண்பானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைமில் தான் நிறைய கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இப்போ இவ்வளோ தான் இருந்தது. நான் வீடியோ ஷூட் பண்ண சொன்னதுமாரி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் இதை. அப்புறம் இந்த மாதிரி மிதியடிகள், அதாவது மேட்டு, ஃப்ளோர் மேட்டெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கடைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாரி ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சமோசா அந்த மாதிரிலாம் வச்சு அங்கங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தமாரி கட்டை பைகள்லாம் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அரிசி, பூரி, அந்த கடலை அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் கூட இருக்குது. அப்புறம் வெங்காயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே வெங்காயம் இருக்குது. சின்னதாக ஒரு ஃபோல்டிங் ஆர்ட் போட்டு அழகாக அதுலேயே அழகாக ஒரு குட்டி கடை போட்டாங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வத்தல் அப்படியே பையாக போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய கடைகள் அப்படியே உள்ளார போயிட்டே இருக்குது. நீங்கள் போகும்போது மறக்காமல் மாஸ்க் போடுங்க, சானிடைசர்லாம் பண்ணிவிட்டு போங்க. அப்பப்போ கையை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, சானிடைசர் போடுங்க. சிப்ஸ் அப்படியே சுட சுட அப்படியே பொட்டேட்டோ சிப்ஸ் போடுறாங்க, வாசனையாக இருக்குது. ஸோ நம்ம மித்ததை உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இது வந்து 20 ரூபா பச்சை மிளகா, 10 ரூபா பச்சை மிளகான்னு பெரிய தட்டு சின்ன தட்டாக வச்சுருக்காங்க. இங்கேயும் புளி இருக்குது, பூண்டு இருக்குது. உள்ளாரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரும்பு பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 ருபீஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது. 80 ருபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புதுசு பழசெல்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் துணிகள்லாம் இருக்குதுப்பா, அந்த மாதிரி துணிகள்லாம் இருக்குது. இந்த பொங்கல் டைமில் வந்திங்கன்னா இன்னும் நிறைய துணிகள், குழந்தைங்களுக்கு வேண்டிய ஜாமான் அதெல்லாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த டைமில் போய் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போயே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், ஒரு ஐடியா இருக்குது, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்னும் அப்புறம் ஜெகன்னு இருக்குன்னு நல்லா க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் க்ரௌட் ரொம்ப ஓவராக இருக்கிற இடத்துலையும் நம்ம நிற்கக்கூடாது இல்லையா. இதுமாரி மண்வெட்டிகள், அதாவது கார்டனுக்கு ஃபார்மிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அது தவிர தோசைக்கல், அப்புறம் குழிப்பணியார சட்டி, தேங்காயெல்லாம் அந்த உரிப்போம்ல, அந்த பச்சை கலர் நீட்டாக இருக்கு பாருங்கள், அடி போய் படிக்கிற மாதிரி அது இருக்குது. அப்புறம் மெஷரிங் கப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. பாண்டெல்லாம் தூக்குவாங்க இல்லையா, சித்தாலாம் அந்த மாதிரி உள்ளது வச்சுருக்காங்க. முறம் இருக்குது. அதில் கடையில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கடை வச்சுருக்காங்க. அலுமினிய ட்ரே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படி ஆளாக்கெலாம் சொல்லும் இல்லையா, அந்த மெஷரிங் கப்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அருவா இருக்குது, அருவாமனை இருக்குது, கத்தி இருக்குது. சின்ன சின்ன கத்தி அருவாலாம் இருக்காங்க பாருங்கள், அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். விலைகள்லாம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அதனால் நீங்கள் வாங்குகிற பொருளை கொஞ்சம் பேசி வாங்கலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த பிராஸில் வர்றது அப்படியே மெல்லிஸாக அப்படி நூலாக வரும். இந்த இடத்துல அடுப்பு, தோசை தவாலாம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்னாங்க இந்த தேங்காய் திருவுறது கூட வச்சுருக்காங்க பாருங்கள், அருவாமனைக்கு பக்கத்தில். இது ஒரு 4-5 கடை அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்க இந்த கிராஸ் எல்லாம் எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுற மாதிரி உள்ளது, மண்வெட்டி இதெல்லாம் இருக்குது. அப்படியே காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே சந்தையில் இருக்கிற பொருள்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அன்றைக்கும். நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. இந்த பார்த்திங்களா எலி பிடிக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சிப்ஸ் போடும்ல உட்டில் அப்படியே மெல்லிஸாக அந்த கடையெல்லாம் இருக்கும் பாருங்கள், தள்ளு வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பொருட்கள்லாம் இங்கே தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. அந்த ஜாரணி, அடுப்பு, கடாய் அந்த மாதிரி உள்ள பொருள்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் அதுக்கு பக்கத்தில் பெரிய சிசர் ஒன்று இருக்குது பாருங்கள், கார்டன் அந்த இதெல்லாம் ட்ரிம் பண்ணுற மாதிரி உள்ளது. இது வந்து தேங்காய் வந்து உரிக்கிறது. இந்த ஜார்னி தான் சொன்னேன், பெருசு அந்த சிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள், இங்கே தான் வாங்குவாங்க போல் இருக்கு. அப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு உள்ளது அந்த துபக்கால் இருக்குது. இங்கேயும் சின்ன சின்ன ட்ரே, அப்புறம் உட்டன் மத்து இருக்குது. உட்டனில் கொஞ்சம் இது வச்சுருக்காங்க. தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களும் கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவையானது.
இந்த இடத்துல பாருங்கள் கத்தி அருவாமனைலாம் நீங்கள் அங்கே வாங்கிட்டீங்கன்னா கையோடு இங்கேருந்து நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி. இப்போலாம் நம்ம வீட்டிலே இந்த சின்னதாக கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுற மாதிரிலாம் வாங்கிக்கிறோம். அப்புறம் இடிக்கல், அம்மிக்கல், சுத்தியல், அந்த கொரடு அந்த மாதிரி உள்ள பொருட்களும், அப்புறம் தாயக்கட்டை இதெல்லாம் விளாடுவோம் இல்லையா, பல்லாங்குழி அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஷாப்பில். இந்த பொருள் இருக்கிறதுன்னா தேவையானது மக்களுக்கு எது தேவையோ அப்படிங்கிறது அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் எது அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் எல்லாம் புளியறது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பசங்கள்லாம் படித்து முடித்து வந்து ஒரு பெரிய கிளாஸஸ்லாம் அந்த காலேஜெலாம் வந்துட்டாங்கன்னா போர் அடிக்கிறவங்க இப்போலாம் கார்டனிங் பண்ணுறாங்க. அது ஒரு பெஸ்டஸ் பர்னராக போகுது, பெஸ்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கோழியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முதல் மரியாதையிலலாம் வந்து சிவாஜியும் ராதாவும் அவங்க வந்து இந்த பேரம் பேசுவாங்க பாருங்கள், அதுதான் ஞாபகம் வருது. பக்கத்தில் வாத்துன்னு நினைக்கிறேன், அது என்னென்னு தெரியல. அது அப்படியே நிறையா இருக்குது. அந்த சந்தைன்னா அந்த சந்தை அழகாக காட்டுவாங்க அதில். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நீட்டாக கயர்லாம் போட்டிருக்காங்க. அப்படி என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாடுகள்லாம் கட்டுறது, அதுக்கப்புறமாக்கி அந்த பண்டில்லாம் தேவைப்படும் கட்டுறதுக்கான ரோப்பெல்லாம், அதாவது கயிறுகள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மணியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா மாடுக்கு, அதில் மாரிலாம் அலங்காரம், அதோட அலங்கார பொருட்கள்லாம் ஜுவல்லரினே வச்சுப்போமே அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். வரிசையாக பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதாவது அழகாக ஒரு கடைக்கு போனால் பக்கத்தில் நான் 2-3 கடையை நம்ம விசாரித்து வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் துணிமணிகள் இந்த இடத்துலையும் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு வந்தோம், இந்த பக்கமாக பார்த்து அப்படியே வெளியில் போயிடலாம். கடைகள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பயும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குமா. கீழெல்லாம் கொஞ்சம் பார்த்து நான் நடக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நடந்துட்டுருக்கேன். அதில் இது வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பஸ்ஸு வந்து போயிட்டு தான் இருக்குது. லாக்டவுன் எப்போ அப்படின்னு தெரியல, பட் அந்த பீரியட் டைமில் எப்படி இது அமைக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வத்தல், சிப்ஸு, அப்புறம் மல்லிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே கலராக அப்படியே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் கலரில் போட்ட சிப்ஸு இந்த மாதிரி உள்ள ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் 20 ரூபா 10 ரூபான்னு பாக்கெட்டில் போட்டு உங்களுக்கு மல்லிகை ஜாமான், அதாவது சீரகம், வெந்தயம், சோம்பு, இதெல்லாம் கடுகெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில்லறையாக பல்காக இப்போ வந்து இப்போ ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோன்னு இப்போ ஒரு காய்கறி வாங்கினாலே அது 1000 ரூபாய்க்கு வந்து, இதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க வாங்குற அது சம்பளம் கம்மியாக இருக்கிறவங்க வாங்குற மாரி சின்ன பாக்கெட்டில் போட்டு இந்தமாரி சேல்ஸ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றாட சம்பளம் வாங்கி சமையல் செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக போல் இருக்குது. இது வந்து முறம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் மிளகா காய வைக்கிறது எல்லாமே அப்படியே. இப்போ நம்ம எங்கே வெளியிலலாம் போகிறோம், எல்லாத்தையும் வீட்டிலே காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே தாம்பளத்தட்டில் போட்டுறோம். நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சந்திப்போம்.